பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எஸ், இன்றைக்கு நமக்காக தனியவே கொடுத்த தேவன் இன்னைக்கு அவருக்காக நம்ம காணிக்கைகளாலோ நம்முடைய நேரத்தினால அவரை ஆராதிக்கிறோம். காணிக்கைகளால கர்த்தர் நம்ம நேரங்களை கொடுத்து ஆராதிக்கிறோம். ஏன்னா அவர் போற்றப்படத்தக்கவர், அவர் புகழப்படத்தக்கவர். நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, நம்ம கொடுக்கிற காணிக்கையோ எதுவுமே நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்ததினால், அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்ததினால், அவர் நம்மேல் வைத்த அன்பு நமக்காக கொடுக்கப்பட்டதின் நிமித்தம், நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக தம்மை தாமே வெறுமையான கோலமாக்கினதின் நிமித்தம் நம்மேல் வைத்த அன்பு விளங்கினது. நீதிமானுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான், ஆனா நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காக தன்னேவே கொடுத்த தேவன் நம்மேல் இவ்வளவாய் அன்பு வைத்து விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பு கொடுத்த தேவன். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளிய நம்மேல் அன்பு கூர்ந்து நமக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்த தேவன். அவரோடு கூட இவைகள் எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவரோடு கூட தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தவர் அவரோடு கூட இவைகள் எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஏசப்பா, உமக்கு நீங்க கொடுத்த அந்த கிஃப்டை கம்பேர் பண்ணும்போது நாங்க கொடுத்த காணிக்கை எதுவுமே இல்லப்பா. நீங்க நீங்களே கொடுத்தீங்க ஆண்டவரே. இதை கம்பேர் பண்ணும்போது எங்க பொருளால எங்களுடைய நேரத்தினால ஆண்டவரை கனப்படுத்துகிறது. இது அற்ப காரியமாக இருந்தாலும் எங்க முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இந்த காணிக்கையை நாங்க சமர்ப்பிக்கிறோம். இன்றைக்கு பலிபீடத்தில் இந்த காணிக்கையை நாங்க வைக்கிற அந்த நேரத்தில் யார் மேலேயாவது எங்களுக்கு கசப்பு இருக்கும்னா அதை மன்னிங்க ஆண்டவரே. எந்த சகோதரன் மேல எங்களுக்கு குறை உண்டானால் அதை மன்னிங்க அப்பா. ஆண்டவரே, நீங்க உண்மையே எங்களிடத்தில் அன்பு கூர்ந்து கொடுத்தீங்க. இன்றைக்கு நாங்க இதே அன்பு அடுத்தவங்களுக்கு வெளிப்படுத்தணும். எங்களை நீர் நேசித்தது போல அந்த அன்பை பிறருக்கு நாங்க வெளிப்படுத்தணும். இந்த நேரத்தில் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். எங்க காணிக்கையை பரிசுத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். எங்க காணிக்கையை நீர் அங்கீகரிக்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் ஒளிரட்டும், உம்முடைய நாமம் எங்கள் மூலமா மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.